பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். போங்களேம்மா, ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? போங்க. மேடம் இங்க பாருங்க, நீங்க பொருளை வாங்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க மாட்டேன்னு தெரியுது இல்லம்மா, காலங்கார்த்தால வந்து ஏன் இப்படி கழுத்த இருக்கிறீங்க? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, போவீங்களா? அப்செட் ஆயிட்டியா? இது என்ன பொழப்புன்னு எனக்கு புரியல. நம்ம என்ன தப்பு பண்ணினோம்? ஒரு பொருளை விற்கிறதுக்காக போறோம், பொருளை காட்டுறோம், பிடிச்சிருக்குன்னா வாங்கணும், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி துரத்துறாங்க? அவங்க என்ன ஜென்மமோ நாம என்ன ஜென்மமோ. உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குல்ல? சரி, உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி யாராவது பொருள் விற்க வந்திருக்காங்களா? எங்க வீட்டில் பொருள் வாங்குற நிலைமை இருந்தா நான் ஏன் இந்த வேலைக்கு வரேன்? அதுதான் உனக்கு எதுவுமே புரியல. முன்னாடியே உன்ன மாதிரி தான் எனக்கும் கோவம் வரும். இப்போ எல்லாமே பழகி போச்சு. சுருக்கமாக சொன்னால் மறுத்து போச்சு. ஆனால் இப்போ 6-7 பீஸ் விற்கிறேன். தினம் 200 ரூபாய் கிடைக்குதே. மாதம் எவ்வளவுன்னு நீயே கணக்கு போட்டுக்க. உனக்கு கோவம் வர காரணமே உன் படிப்பு தான். இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தோமேனு உனக்கு கோவம். அதான் இப்படி கோவப்படுற. ஆமாம், இந்த வேலை உன் படிப்புக்கேற்ற வேலை இல்லை. இருந்தாலும் உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும், அதுக்கு பணம் தேவைப்படுது. அதை மட்டும் நீ நினைச்சேன்னா இதெல்லாம் உனக்கு பெருசாவே தெரியாது. நாய் வேஷம் போட்டா குறைச்சி தானே ஆகணும். பி ஏ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம். இதை பார், நானும் ஒரு BA கிராஜுவேட் தான். நானும் ஒரு நல்ல வேலையா எதிர்பார்த்திருந்தா இந்த வருமானமும் கிடைச்சிருக்குமா? பத்மினி, ஒரு இடத்துல தோத்துட்டா இன்னொரு இடத்துல ஜெயிக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. எத்தனை தடவை எலெக்ஷன்ல தோத்தாலும் திரும்பி நின்று ஜெயிக்கிறது இல்லையா? முயற்சியோட மல்லேஸ்வரி ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கலையா? முயற்சி இருந்தா எதுலயும் ஜெயிக்க முடியும். அதுவும் ஏரியா தான்.
நீ மட்டும் போ, தைரியமா போ. போறேன், நிச்சயமா வித்துட்டு வருவேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். குட் மார்னிங் மேடம். குட் நான் மார்னிங். ரஞ்சினி மார்க்கெட்டிங்ல இருந்து வரேன். ஒண்ணு வேண்டாம்மா. மேடம் ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க வாங்குறது தான் எங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. நான் என் கம்பெனி ப்ராடக்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்றேன். உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும், எனக்கு என் பொழப்ப பார்த்த மாதிரி இருக்கும். சரி சரி, என்னன்னு சொல்லு. தேங்க்ஸ் மேடம். இது பாருங்க, இது நான் ஸ்டிக் தவா மேடம். உண்மையிலேயே ஆயில் இதுல ஒட்டவே ஒட்டாது. இந்த பீஸ் நீங்க ஷோரூம்ல வாங்கினீங்கன்னா 350 ரூபாய் ஆகும். எங்க மூலமா வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் குறைச்சி 250 ரூபாய் கிடைக்கும். நீங்களே பாருங்களேன். இதுக்கு 1 இயர் கேரண்டி இருக்கு மேடம். 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ். இப்போ நீங்க சர்வீஸ் கேட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் வரும், 1 வாரத்துக்கு அப்புறம் வரும்னா நாங்க சொல்ல மாட்டோம். நாங்களே பர்சனலா வந்து கவனிப்போம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சிஸ்டருக்கோ டாட்டருக்கோ ஒரு தவா வாங்கணும்னு நினைச்சு நீங்க 2 பீஸா வாங்கினீங்கன்னா ஒரு சில்வர் கப் ஃப்ரீயா கொடுக்குறோம். வாங்குறீங்களா? அது எப்படி இப்படி எஸ்பிபி மாதிரி மூச்சு விடாம இப்படி பேசுற? எஸ்பிபி சார் வீட்டுக்கும் நான் தான் கொடுத்துருக்கேன். அப்படியா? இந்த மாதிரி 4 பீஸ் வாங்கினாரு. நான் ஒண்ணுதான் வாங்கணும்னு நினைச்சேன், நீ 2ஆவே கொடுத்துரு. ஒண்ணு நான் என் தங்கச்சி கொடுத்துறேன். கொஞ்சம் இருப்பா. கொஞ்சம் இருங்க, பொருளை எடுத்துட்டு போய் பணத்தை எடுத்துட்டு வந்தா போதும். என்னங்க? சரிம்மா. ஐட்டம் வேணா செக் பண்ணிக்கோங்க. இது உங்க ஃப்ரீ கிஃப்ட். நல்லா பேசுற, நல்லா வருவ. ஓகே. இந்தாம்மா 500 ரூபாய். தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போயிட்டு வா. வெற்றி, என் ஃப்ரெண்டுக்கு வெற்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இது உன் திறமைக்கு கிடைச்ச வெற்றி. ஆமா, எத்தனை பீஸ் வித்த? 2. 2. அப்போ முதல் வியாபாரம் 125 ரூபாய். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். வாங்க. அங்காரகன் 6ல் இருக்கான். சனி பார்வை நல்லா இருக்கு. குரு 10ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கிறாரு. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால இந்த ஜாதகத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்தாகணுமே, நடக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்து அப்படி என்ன இருக்கு. சுக்கிரன் பார்வை நல்லா இருக்கிறதுனால ஆமாம், உங்கள் குழந்தை கரெக்டாக ருதுவான நேரம் இதானா? ஆமா. பிறந்த தேதி இருக்கு, துல்லியமான ஜனனமான நேரம் இல்லை, அப்படிதானே? ஆமா. இந்த ருதுவான நேர கணக்கை வச்சுதான் உங்க பொண்ணோட ஜாதகத்தையே கணிக்கணும். ஜனன ஜென்ம சௌபாக்கியம். சந்திரன் துலாத்தில், செவ்வாய் கன்னியில், குரு சனி ரிஷபத்தில், ராகு கடகத்தில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் இவன் இருக்க, கோலயத்தை ஆளும் சூரியன் பக்கத்தில் இருக்க. காஃபியின் பக்கத்தில் இருக்க ஆறிட போது சாப்பிட்டுட்டுங்களா? சாப்பிடுங்க. இது யாரோட ஜாதகம்? உங்க பொண்ணோடதா? என் தம்பி பொண்ணோட ஜாதகம். அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கும். அதான் ஜாதகத்தை கணிச்சு வச்சா உங்க மாதிரி பெரியவங்க கிட்ட சொல்லி வைக்கலாம். 4 இடத்துக்கு ஜாதகத்தை அனுப்பலாம். அப்படியா? உங்க பொண்ணு ருதுவானது பிரதோஷமான நாளா இல்ல மறுநாளான்னு இப்ப பார்த்து சொல்லிடுறேன். நல்ல நிதானமா கணிச்செழுதுங்க, அவசரம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. எந்த ஜாதகத்தையும் நான் எப்பவும் நிதானமாக தான் பார்ப்பேன், நல்லபடியாக கணிப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. பிறந்த நேரத்தை கரெக்டாக கேட்டு
ஜாதகத்தை எழுதணும். இப்ப கம்ப்யூட்டர்லயே ஜாதகத்தை கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மொழியிலயும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜோசியரே, இன்னொரு கப் காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், எழுதி முடிச்சிட்டு கேட்கறேன். சூடா கொடுங்க, குடிக்கிறேன். ஆறாம் வீட்டுல புதனும் சூரியனும் குழுமி இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆஹா. இதுதான் உங்க பொண்ணா? ஆ, அதான் ஜாதகம் எழுதுறீங்களே, என் தம்பி பொண்ணு. ஓஹோ, ரொம்ப நல்ல ஜாதகம் இது. உன் கையால தீபம் ஏத்தம்மா. இந்தம்மா உன் ஜாதகம். இது அங்க வச்சுட்டு உனக்கு ஒரு நல்ல புருஷனா வரணும், மனசறிஞ்சவனா கிடைக்கணும், எதிர்காலம் நல்லா அமையணும்னு மனசார வேண்டிக்கிட்டு கற்பூரத்தை ஏத்தம்மா. என்னங்க, என்ன? ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஏன்? இல்ல, நான் சொன்னதை வந்தனா கிட்ட நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொன்ன நீ? கல்யாணம் கல்யாண விஷயம் தான் அவன்கிட்ட பேசிட்டோமே. அது இல்லைங்க, அவளுக்கு கல்யாணங்கிற விஷயத்தையும் மாப்பிள்ளை பார்க்குறோங்கிற விஷயத்தையும் அவள் ஃப்ரெண்ட்ஸு குறிப்பாக ஆஃபீஸில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தை எதுக்கு அவகிட்ட சொல்லணும்? என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுனது அவங்க ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்களே மறந்துட்டீங்களா? ஆமா, எல்லார்கிட்டையும் இவ கள்ளங்கபடம் இல்லாமல் கல்யாணம்னு சொல்ல போக அவ இந்த கல்யாணத்தை தடுத்து மட்டும் என்ன பண்ணினானா அவன் யாருன்னு தெரிஞ்சாதானே நீங்க கண்டிக்கலாம் தண்டிக்கலாம். யாருன்னு தெரியாது. அதனால காதும் காது வச்ச மாதிரி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேங்க. சரிம்மா, நீ நினைக்கிறது கரெக்ட் தான். வந்தனா என் பொண்ணா இருந்தாலும் அவகிட்ட என்னால இதெல்லாம் சொல்ல முடியாது. நீயே சொல்லிடு. சரிங்க. போ, நீயே பேசிடு. என்னம்மா, உன் வேலை தான் முடிஞ்சிருச்சுல? ஏமா கோச்சுக்கிற? தாயோட கடமையே வேலைங்கிற. சரி, சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கல. ஏன் பசிக்கல? பிடிக்கல. எது பிடிக்கல? எதுவுமே. நீங்க பண்ற எல்லாமே. இது வரைக்கும் அன்பா நீங்க என்ன வளர்த்துட்டு இப்ப சர்வாதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் மாப்பிள்ளை ஜாதகம் அது இதுன்னு ஒரே பரபரப்பா இருக்கீங்க. நீயே சொல்ற உன்னை நாங்க ரொம்ப செல்லமா வளர்க்குறோம். நாங்க உனக்கு கெட்டது நினைப்போமா? கசப்பு மருந்து கொடுக்கற தாய் ராட்சசி மாதிரி தான் தெரிவா. ஆனா அந்த மருந்தை குடிச்சாதான் நோய் போகும். இப்ப எனக்கு என்ன நோய்? வயசு நோய் தான். இந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணணும். வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண முடியுமா? இத பாருமா, கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்ற பொண்ணுங்கெல்லாம் நான் உட்பட அப்புறம் தாய் வீட்டையே மறந்து புருஷன் வீட்டையே பெருசா நினைப்பாங்க. நான் ஒண்ணும் அப்படி இல்ல. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் இதே பாசம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கும். அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அம்மா ப்ளீஸ் மா. பொண்ணு ஏமா பூ மாதிரின்னு சொல்றாங்க. அது ஒரு நொடியில பூத்தாலும் வேற இடத்துக்கு போகணும்.
தெய்வ சன்னிதானத்துக்கு. பூ பூத்தாலும் காய்ச்சாலும் கனியணும், அதான் செடிக்கு பெருமை. செடியை விட்டு பிரியறமேன்னு பூவுக்கு சின்ன வருத்தம் இருக்கும். ஆனா போற இடத்துல மனம் வந்துருச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடும். நீ உன் மனசை தயார்படுத்திக்க. பயமுறுத்தல, பக்குவப்படுத்துற. நான் உனக்கு நிறைய அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும். கூடவே ஒரு செய்தி, உன் கல்யாண விஷயம், மாப்பிள்ளை பார்க்குற விஷயம், இது எதுவும் உன் ஆபீஸ்க்கு தெரிய வேண்டாம். ஏம்மா, நல்ல விஷயம் தானே, ஏன் தெரிய வேண்டாங்கிற? எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அம்மா, உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. படிச்சா போதுமா? பக்குவம் இல்லையே. இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சா நாளைக்கே கல்யாணம் ஆயிடுமா? ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஆனா இப்போ ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு வச்சுக்க. அப்புறம் வந்தனாவுக்கு ஏன் வர அமையல, ஜாதகம் சரியில்லையா, வேற ஏதாவதான்னு கற்பனையை வளர்த்து வதந்திய பரப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? இல்ல தினம் ஆபீஸ்ல ரன்னிங் கமெண்ட் கொடுக்க போறியா? இன்னைக்கு தஞ்சாவூர் மாப்பிள, நாளைக்கு திருவண்ணாமலை மாப்பிள, வர ஞாயிற்றுக்கிழமை செய்யாறு மாப்பிளன்னு. அப்புறம் உன் மேல இருக்க மரியாதையே குறைஞ்சிரும். நிச்சயதார்த்தம் ஆகும்போது எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். இப்பவாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சரி, நான் யாருக்கும் சொல்லல, போதுமா? போதுமா? ரொம்ப சந்தோஷம். அண்ணி, சீக்கிரம் வாங்க, சாப்பிடலாம். என்ன டிஃபன்? சரி சரி வை. டிஃபனுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் அண்ணி. என்ன? இந்தாங்க 100 ரூபாய். ஏது இந்த பணம்? அண்ணி, நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிச்ச முதல் பணம், அதனால தான் உங்ககிட்ட கொடுக்கறேன். அதையும் ஏன் கிட்ட குடுக்குற? உங்க அப்பா கிட்ட கொடுக்க வேண்டியதானே? இந்த வீட்டு வரவு செலவெல்லாம் நீங்க தானே பாத்துக்கிறீங்க. அண்ணன் கூட அவர் சம்பளத்தை உங்ககிட்ட தான் கொடுக்கறாரு, அதனால தான் நானும் கொடுக்கறேன். உங்க அண்ணன் என் புருஷன், அதனால அவரோட சம்பளத்தை என்கிட்ட கொடுக்கறாரு. நீ கஷ்டப்பட்டு முதல்ல சம்பாதிச்ச பணத்தை ஏன் என்கிட்ட கொடுக்கற? ஏன் அண்ணி பிரிச்சு பேசுறீங்க? நீங்க வேற, நாங்க வேறயா? வாங்கிக்கமா, ஆசையா முதல்ல கொடுக்குதுல்ல. சரி, டிஃபன் எடுத்து வை, சாப்பிடலாம். சாப்பிடலாமே. அன்னைக்கு வச்சுட்டு மீதி இருந்தா அப்புறம் எனக்கு வைமா. ஏனி, உங்க புருஷன் கூட பிறந்ததுனால நம்ம நாத்தனார்னு கூட பார்க்காம காயத்ரி மேல அபாண்டமா பழிய போட்டுட்டு உங்களால எப்படி இத்தனை நாள் நிம்மதியா தூங்க முடிஞ்சது? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க அண்ணி, இருக்கிறீங்க. இவ்வளவு நாள் நீங்க சம்பாதிச்ச காசுல தான் நாங்க எல்லாரும் கூனி குறுகி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனாலதான் வாய் இருந்து ஊமையா புழு மாதிரி நெளிஞ்சிட்டு இருந்தோம். இப்ப நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த திமிரில நான் பேசல. இப்பதான் நியாயம் கேட்கவே புது தெம்பு வந்திருக்கு. ஆக்சுவலா அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசணும்னு இருந்தேன். ஆனா பாவம் அண்ணன், அவருக்கு எதுக்கு இந்த டென்ஷன்லாம்? அதனாலதான் இப்ப கேக்குறேன். சொல்லுங்க, ஏன் காயத்ரி மேல பழைய போட்டீங்க? என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? உன் தங்கச்சி மேல சந்தேகம் வந்தது, அதான் கேட்டேன். அதுல என்ன தப்பு? என்ன மாமா நீங்களும் பேசாம இருக்கீங்க? எனக்கே ஒண்ணு புரியலம்மா. ஏமா, அன்னைக்கு என்ன விஷயம் சொல்லுமா. சரி பரவாயில்ல, அன்னைக்கு காயத்ரி மேல சந்தேகம் சொல்லிட்டாங்க, அதோட விட்டுருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அண்ணி. அப்ப நான் இன்னைக்கு வேலைக்கு போனேன்ல, அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. சரி. அவளுக்கு இந்த ஜோசியம், மந்திரம், முக்கியமா இந்த காணாம போன பொருட்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பல வித்தைகள் தெரியுமா. எனக்கும் கத்து கொடுத்தா. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? என்னப்பா பேசுறீங்க நீங்க? அண்ணி பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, சீட்டு புடிச்சு வாங்கின செயின்
அது எங்க போச்சு, யார் எடுத்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரிம்மா, அதெல்லாம் சாப்பிட்டு பாத்துக்கலாமா. நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டா மந்திரம் பலிக்காது. அதனாலதான் நான் இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன். ஆனா நீங்களாம் சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். பாக்குறீங்களா? பார்க்கலாமே.